பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழ் சமுதாயத்தினுடைய அரசியல் சமுதாய பண்பாட்டு சீரழிவின் முகமாக தமிழக வெற்றிக் கழகத்தை பார்க்க வேண்டும் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நடிகர் விஜயின் அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்வில் இப்பொழுது இருக்கின்ற சூழலை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற ஒரு தலைப்பை வைத்து அது குறித்து தான் பேச போகிறோம் அப்படி என்ற சிந்தனை உங்களுக்கு வந்தால் அதை தூக்கி ஓரமாக வைத்திருங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியினருடைய போக்கு, அந்த நிர்வாகிகள் வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகள், அந்த கட்சி பொதுத்தளத்தில் வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகள், இவை அனைத்தும் பன்னெடுங்காலமாக தமிழ் சமுதாயம் கட்டி காத்து வந்த பண்பாட்டு விழுமியத்தின் மீது நேரடியான தாக்குதலை நிகழ்த்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக ஒரு அரசியல் கட்சிங்கிறது என்ன தகுதி கொண்டிருக்கோ இல்லையோ அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மண்ணின் மக்களுக்கான அரசியல் கட்சி அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு முக்கியமான தகுதியை தன்னுடைய கட்சியினுடைய கூறுகளாக கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, அந்த மண்ணின் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கொள்கைகளை தன்னுடைய கட்சியினுடைய தத்துவமாக கொண்டிருக்க வேண்டும். அடுத்து இன்னொன்று என்னன்னா, அந்த மண்ணின் மக்களினுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை தன்னுடைய கட்சியினுடைய வெளிப்பாடுகளில் ஒன்றாக கொண்டிருக்க வேண்டும். இப்போ ஒரு மண்ணின் மக்களுக்கான அரசியல் கட்சியில் நான் இருக்கிறேன், ஆனால் அவர்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கொள்கை என்கிட்ட இல்லை, அவர்களினுடைய பண்பாட்டு கலாச்சார விழுமியத்தை வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகள் என்கிட்ட இல்லைன்னா அந்த அரசியல் கட்சி அந்த மண்ணின் மக்களுக்கான அரசியல் கட்சி இல்லை அப்படிங்கிறத 100% உறுதியாக நீங்கள் நம்பிடலாம். இதெல்லாம் தாண்டி இல்லைங்க, இது உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக தான் இந்த கட்சி இருக்குது, உங்களுடைய கலாச்சார பின்னணிக்கு எதிராக தான் இருக்குது ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அந்த மண்ணின் மக்களின் மீது பண்பாட்டு சீரழிவுகளை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி, மூன்றாவது நபர் என்று அந்த கட்சியை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இது என்ன இவ்வளவு பெரிய வன்மத்தை நீங்கள் எதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் வைக்கிறீங்க? தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பண்பாட்டு கலாச்சாரம் குறித்து எதுவுமே தெரியாதா? அவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறவங்களா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பிரதானப்படுறதுக்கு முன்னாடி தமிழ் சமுதாயத்தினுடைய பண்பாட்டு அடையாளங்கள் அவ்வளவு எளிமையானதா? ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக அந்த கட்டமைப்பை உடைத்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் துணை கேள்வியாக இது கூட வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நாம் என்னென்னா, இந்த தமிழ் சமுதாயம் பன்னெடுங்காலமாக காத்து வந்த ஒவ்வொரு பண்பாட்டு விழுமியத்தையும் என்னென்ன மாதிரியான தருணங்களை விட்டது, எந்தெந்த இடத்துல நின்றுது, இன்றைக்கி தமிழ் சமுதாயம் கடைபிடித்து கொண்டிருக்கிற பண்பாட்டினுடைய அளவு என்ன, ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய அளவு கடைபிடிச்சது, இன்றைக்கி என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நாம் கொண்டுட்டு போனோம்னா இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் உருவாக்குகின்ற அந்த வெளிப்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த வெளிப்பாடுகள் எவ்வளவு குரூரமானது, எவ்வளவு சமூக அவலமானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். ஒரு காலத்தில் நமக்கு இப்போ நம்ம ரொம்ப பன்னெடுங்காலத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. இப்போ நம்ம கடந்த ஒரு 30 வருட வரலாற்றை, தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாற்றை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்தில் நம்ம என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு அதாவது ஊருக்கு ஒரே ஒரு ஆள் மது குடிக்கிறவன் இருப்பான். அவனை அந்த ஊரே ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கும். அந்த கேவலமாக பார்க்குறவனை ஊருக்குள்ளேயே வரமாட்டான். அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் தண்ணி போட்டான்னா வீட்டுக்கும் வரமாட்டான், ஊருக்கு வரமாட்டான். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற ஆலமரத்துலேயோ புளிய மரத்துலேயோ அதன் நிழல்லையோ அல்லது கோயில்லையோ அல்லது சத்திரத்துலேயோ படுத்து தூங்கிட்டு முழுமையாக போதை தெளிந்த பிறகு வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு அதுக்கு அந்த துளசி செடி அந்த செடியெல்லாம் வாகியில் போட்டு மென்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போன மாதிரி வீட்டில் அமைதியாக உட்காந்துட்டு அன்றைய நாட்களை கடந்து போவான். அப்போ அப்படி தான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறவன், மது அருந்துறவனுடைய பழக்க வழக்க முறை இருந்தது. இப்போ என்ன நடமை? இன்றைக்கி ஊரெல்லாம் மது குடிக்கிறவர்கள் நிறைந்து நிற்கின்ற நேரத்தில் ஒரே ஒருத்தன் அந்த ஊரில் மது குடிக்காமல் இருந்தான்னா அவனை ரொம்ப வாழையே தகுதியற்ற ஒரு நபராக பார்க்கின்ற ஒரு சூழல் மாறிடுச்சு. இப்போ இது எப்படி மாறுனுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அந்த ஒருத்தன் மொதல் நாள் அரச மரத்திலே பயந்து போய் படுத்திருந்தான், அடுத்த நாள் பயந்து போய் ஆலமரத்தில் படுத்திருந்தான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அந்த கட்டுப்பாடுகளை உடைத்து கொண்டு போய் வீட்டில் படுக்க ஆரம்பித்தான்.
அப்புறம் வீட்டிலேயே வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். வீட்டில் வாந்தி எடுத்தவொடனே சரி பெத்த பிள்ளைய என்ன பண்ணுறதுன்னு கொன்று இருக்காமல் அவங்க வந்து வளர்த்து என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டாங்க. அப்போ அவன் குடிச்சிட்டு நேரடியாக வீட்டில் வந்துடனோடனே இன்னொருத்தனும் வந்து அவனே குடிச்சிட்டு வந்து படுக்கிறான், நம்ம அப்பா அம்மா மட்டும் அடித்து கொண்டுறவ மாட்டாங்கன்னா அப்படி ஒரு துணிச்சல் வந்து இன்னைக்கு ஊர் முழுக்க குடிகாரர்கள். ஊரில் ஒருத்தன் குடிக்காமல் இருந்தான்னா அவன் என்னமோ வாழ தகுதியற்றவன் நிலைக்கு அந்த உளவியலை மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதே போல் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து சின்ன பிள்ளையில் ஆடு மேய்க்கும் பொழுது, இப்போயும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது வேறு விஷயம். சின்ன பிள்ளையில் ஒரு 8-9 வயசில் வீட்டில் இருக்கிற ஆடை ஓட்டிகிட்டு போகும்பொழுது எல்லாரும் பீடி குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தில் வேளாம்பீடின்னு சொல்லுவோம், கருவ மரத்தினுடைய வேரில் இருக்கிறது, அது அந்த வேரை ஒடிச்சா வந்து வேளாம்பீடின்னு சொல்லுவாங்க. அந்த வேளாம்பீடியை சும்மா பற்ற வச்சு இழுத்தாச்சு. இழுத்தது வந்து இழுத்தவனையுமே வாயெல்லாம் சுட்டுச்சு. அப்புறம் கொண்டு போய் போட்டாச்சுன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்து பக்கத்திலே பார்த்துட்டு வந்து அன்னைக்கு வீட்டில் சொல்லிட்டான். இது நம்மளுக்கு நடந்த கதையை சொல்கிறேன். அன்னைக்கு சாயங்காலம் கட்டி வச்சு அடித்தாங்க. யார்? எங்கள் அப்பா வந்து கட்டி வச்சு அடித்தார். இப்போ என்னாச்சுன்னா என் வீட்டிலேயே வந்து பல பேர் என்னோடய அண்ணன் தம்பிகள்லாம் வந்து குடித்து மது போதைக்கு இலக்காகி இறந்து போனவர்கள்லாம் உண்டு. இப்போ இந்த சமுதாயம் எதை வந்து நார்மலைஸ் பண்ணி எங்கே கொண்டு வந்து நிறுத்திருச்சு அப்படின்னு பாருங்கள். அதே போல் இப்போ இன்னும் ஒரு செய்திக்கு வர்றேனே. இப்போது ஒரு காலத்தில் வந்து இந்த இது அதாவது ஒரு பெண்ணை வந்து தவறாக பார்த்தா தவறு, அதாவது அந்த பொண்ணை நீ ஏன்டா குறுகுறுன்னு பார்க்குற, ஊர்லேயே பெரிய சண்டை ஆகிடும்ன்றோம். இப்போ வந்து அதை வந்து கல்லூரி அளவில் வந்து ரேகிங்னு வச்சாங்க, அதுக்கப்புறம் சைட்டிங்னு வச்சாங்க, இப்போ காதல்னு வச்சாங்க. இப்போ ஊருக்கு அது எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு நார்மலைசேஷன் தேவைப்படுது. எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைப்பதற்கு ஒரு காரணிகள் தேவைப்படுது. இன்றைக்கெல்லாம் வந்து திராவிட கழகத்தினர் வந்து எந்த தவறு செஞ்சாலும் அவங்க வந்து ரொம்ப கண்டுக்காமல் இருப்பாங்க. என்னடா ஏன்டா இவ்வளோ அடுத்தையும் பொண்டாட்டிய வந்து வச்சிருக்கிறது, ஏன்டா இவ்வளோ அசிங்கப்பட்டு சொல்லாமல் நீ ஏன்டா அப்படின்னா திருமணம் கடந்த உறவு அவங்க வச்சிருக்கிற பேர். அப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துடுறாங்க. ரெஃபரன்ஸ் என்ன எடுத்துடுறாங்கன்னா, பெரியாரே இப்படி வாழ்ந்துருக்கிறாரு, பெரியாரே இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஈவேராவே இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படி பல ரெஃபரன்ஸு அவங்க வேணுமென்னே உருவாக்கி கொண்டு இன்னைக்கு சமூக சீரழிவினுடைய மொத்த உருவங்களையும் தொடங்கி வைத்தவர்கள் என்ற பட்டியலில் திராவிடர் கழகத்தில் இருக்கிறாங்க. அவங்க நுட்பமாக ஒரு வேலையை செஞ்சாங்க. அதாவது பெண் அடிமைத்தனத்திற்கும் பெண் சுதந்திரத்திற்கும் தமிழ் சமுதாயத்தில் பெண்கள் அதை பயன்படுத்தி வருகின்ற அல்லது கடைபிடித்து வருகின்ற பண்பாட்டு விழுமியத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது, என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத எதையுமே புரிந்து கொள்ளாமல் பெண் விடுதலை, புருஷனை கள்ள தூக்கி போட்டு கொள்வது பெண் விடுதலை, இது வந்து அவர்களுக்கென்று அந்த காலகட்டத்தில் அவர்களின் உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி உடல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருந்த உடைகளெல்லாம் வந்து களைந்து விட்டு பேண்ட் செட்டு போட்டு வளர்றது வந்து பெண் விடுதலை. இப்படியெல்லாம் அவங்க மோசமாக இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய போக்கை மோசமாக்கி கொண்டு போய் நிறுத்திய அந்த வேலைகளும் நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் அவங்க வச்ச பேர் வந்து ஒரு நார்மலைசேஷன் ஃபேக்டரு, ஒரு என்ன சொல்கிறது, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்னு எல்லாம் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. சரி, இப்போ தான் போயிட்டுருக்கு, இவ்வளோ ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. நம்ம குறைந்தபட்சம் பண்பாட்டு விழுமியங்களில் போராடி நம்ம தமிழ் தேசிய அரசியல் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் ஒரு ரீஃபார்மேஷன் பண்ணி நம்ம ஒரு அளவுக்கு வந்து இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய பண்பாட்டு கூறுகளை காப்பாற்றி விடலான்னு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து விஜயண்ணாவை பற்றி யாரும் பேசக்கூடாது. விஜயண்ணாவுக்கு அக்காவா தங்கச்சியா, ஏன் நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு சமுதாயத்தினுடைய சீரழிவு எங்கே போய் வந்து நிற்கிது பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, நாம் கட்டிக்கிற பொண்ணாக இருக்கோம், நம்ம அத்தை மகளாக இருக்கும், நம்ம மாமன் மகளாக இருக்கோம். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஓரளவு ஒரு 11 வயசு அந்த பொண்ணு கடந்துடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், மாமாவை பார்த்து மாமான்னு சொல்லாது. அந்த பொண்ணு அந்த மாமாவை கட்டிக்கிறதுக்கு கூட அவங்க வீட்டில் எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க, ஆனால் மாமான்னு சொல்லாது. ஏன்னா வெக்கப்படும், அவ்வளவு வெக்கப்படும். ஆனால் ஒரு சில தாய்மாமன்கள் வந்து நம்ம அக்கா பொண்ணு நம்மளை மாமான்னு சொல்லிடணும் அப்படிங்கிற தவம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற சமுதாயத்தில் தான் கட்டிக்க போகிறவன்கிட்ட கூட கண்ணியம் காத்து சில பேர் வம்பிழுப்பாங்க. அக்கா மாவை தானே, அக்கா மாவில் என்ன நீ கட்டிக்கிறியாடி அப்படின்னு உரிமையோடு போய் கேட்கும்போது கூட அப்படின்னுட்டு வந்து போகிற அந்த பெண்களினுடைய அந்த பண்பாட்டு விழுமியங்களை உடைத்து இன்றைக்கி வீதியில் வந்து ஒரு பொண்ணு அக்கா இல்லை தங்கச்சியில் நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லுகின்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டது யார் அப்படிங்கிற கேள்வி தான் நம்மக்கிட்ட பிரதானப்படுது. எனக்கு என் வீட்டுக்காரை விட
எனக்கு வீட்டுக்காரை விட எனக்கு விஜயை தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெடிச்சிரிப்பை சிரிச்சிட்டு அதை வந்து ஒரு அவலமாக பார்க்க முடியாத ஒரு பார்வையை ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய வெளிப்பாடுகளும் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி நேரடியாக சமூக பண்பாட்டு விழுமியங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்கு அப்படின்னு தானே சொல்லணும். இன்னொன்று கூடுதலாக பார்த்தா ஆண்கள் வந்து ஒரு ரசிகத்தன்மையில் போய் பேசுகிறான்னா ஒரு ஆணுடைய பேட்டியில் நான் பார்க்குறேன், என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், நான் மட்டும் பெண்ணாக இருந்தால் விஜய்க்கு நான் பொண்டாட்டியாக இருப்பேன்னு ஒருத்தன் சொல்கிறான். விஜய்க்கு நான் பொண்டாட்டியாக இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அடுத்து ஒருத்தன் இன்னொரு பெண்ணு என்னை வந்து டிவிகேவுக்கு போகிறத தடுக்கிறாங்க, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் தாலியை கலட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து நிற்கிது பாருங்க. எங்கே திருநின்றவூர், அதாவது திருவெற்றியூரில் வந்து நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில், டிவிகேயினுடைய பொதுக்கூட்டத்தில் ஒரு அம்மா ஏறி அந்த அம்மா வந்து பேச வேண்டியதெல்லாம் பேசி தான் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி இப்படியே கையோடு வச்சுக்கிட்டு நிற்கிது. இப்போது இதையெல்லாம் யார் கட்டுப்படுத்துவது? இந்த கட்சியினுடைய வெளிப்பாடுகள் என்ன? எதை ஏற்றுக்கிறது, எதை ஏற்றுக்கக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு பல அரசியல் கட்சி இருக்குங்க. அவங்க கொலை பண்ணுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, இன்னொரு கட்சிக்கு போவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பொதுத்தளத்தில் ஒரு கண்ணியம் என்கின்ற மேற்பார்வையோடு மேற்கோள்களை கூட கொண்டிருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கலைஞருக்கு 3 பொண்டாட்டினாலும் பொது மேடையில் 3 பொண்டாட்டி இருக்குது அப்படின்னலாம் சொல்கிற அந்த சுதந்திரம் அவருக்கு இல்லை, அந்த இதுவும் இல்லை. அதே போல் ஒவ்வொரு கட்சி தான் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வேறு மாதிரி இருந்தால் கூட அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் கட்சியினுடைய ஆட்களும் ஓரளவு தமிழ் சமுதாயத்தினுடைய பண்பாட்டு விழுமியங்கள் வாழ்ந்தவங்கள் தான். ஆனால் ஒரு மொத்த கூட்டமும் கழுசடையா வந்து ஒரு மொத்த கூட்டமும் வந்து சீரழிவினுடைய வெளிப்பாடுகளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்போ வந்து தங்கப்பாண்டின்னு ஒருத்தர் எங்க மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தங்கபாண்டி ஒரு அம்மா கிட்ட, ஒரு பெண்ணுகிட்ட, ஒரு மாநில பொறுப்பாளர் என்கின்ற நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட நீ நிலத்தை அடமானம் வச்சுனாலும் சரி, நீ 16 லட்சம் ரூபாய் அவன் ஆட்டையை போட்டிருக்கிறான். 16 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டதும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பதவியை கொடுக்காம அந்த பொண்ணை விட கூடுதலாக காசு கொடுத்த அந்த பொண்ணுக்கு பதவியை கொடுத்துட்டா. இந்த பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு இன்னைக்கு வீடியோவில் வெளியிட்டிருக்கு. ஒரு பெண்ணு ஒரு தன்னுடைய பதவிக்காக ஒரு 16 லட்சம் ரூபாயை எங்கேயோ இருந்து கொடுத்து இப்போ அந்த பதவியை நிலைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை குடிச்சிக்கிட்டு நிற்கிது. தூத்துக்குடியினுடைய மாவட்ட செயலாளர் உங்களுக்கு தெரியும், ஆக்னேஸ், அவங்க வந்து எப்படி இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கிட்டயே குறுக்கால பாஞ்சோம் இப்படி இருக்குது. நாம் இதில் என்னத்தை நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால், தமிழ் சமுதாயத்திற்கு என்று ஒரு பண்பாடு இருக்குது. பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய உணர்வுகளாக எதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற வரையறைகள் இருக்குது. நீங்கள் கண்டமேனிக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியாது. இன்றைக்கி நான் விஜய்க்கு பொண்டாட்டியாகவே இருக்கிறேன்னு சொல்கிறவங்க நாளைக்கு விஜயை கட்டிக்கிட்டு தான் நான் வந்து வாழ்ந்தே ஆகுவேன்னு வந்து நிற்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கிறது? இல்லை இந்த கட்சியினுடைய புரோட்டோகால், இந்த கட்சியினுடைய கொள்கை தத்துவம் இதெல்லாம் வந்து இல்லை, இது இப்படி தான் இருக்கணும்னு இவர்களை வந்து அரசியல் மயப்படுத்துதான்? அப்படியெல்லாம் கிடையாது. கட்சியினுடைய தலைவரே இப்படி தெரியும் பொழுது கட்சியினுடைய தொண்டர்கள் எப்படின்னு இருக்காங்க? நாமக்கல்லுடைய மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த ஒரு அரசியல் கட்சி தன்னை வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகளில் மிக மிக தமிழ் சமுதாயத்தினுடைய பண்பாடு கலாச்சார விழுமியத்திற்கு எதிராகவே வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த மண்ணின் மக்களாக இருக்கின்றவர்கள் இந்த மண்ணின் மக்களினுடைய பண்பாட்டு விழுமியத்தை கலாச்சார பொருண்மைகளை வந்து காதலிப்பவர்கள் என்ன செய்யணும்னா இந்த கட்சியை தடை செய்வதற்கு நீதிமன்றம் செல்ல வேண்டும். நீதிமன்றம் சென்று இவ வந்து பொது ஒழுக்கம் என்பதை சிறிதும் பயன்படுத்தாத ஒரு கட்சி, பொது மக்களினுடைய உளவியல்ல மிகப்பெரிய கலாச்சார சீரழிவை புகுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, பொதுமக்களினுடைய இயங்கு நிலைக்கு எதிராக ஒரு கட்சி, அப்படி எல்லா எதிரான சீரழிவு சக்திகளை எல்லாம் கொண்டுட்டு வந்து அதில் வந்து ஒரு பொறுப்பாளர்களாக போட்டு அவர்களினுடைய வெளிப்பாடுகளை ரசித்து கொண்டு ஒரு கட்சி தலைவன் இதெல்லாம் ரசிப்பானா? ஒரு பெண்ணு வந்து மேடையில் ஏறி தாலியை கலட்டி வீசுறேங்கிற நிலைமைக்கு போன ஒரு பெண்ணுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் எடுத்த நடவடிக்கை என்ன?
ஒரு பொண்ணு வந்து எனக்கு என் புருஷனை விட விஜயை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த பொண்ணுக்கு எதிராக, அந்த பெண்ணுக்கு எதிராக, அந்த பொம்பளைக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்த தீர்மானம் என்ன? அந்த பொண்ணை கச்சை விட்டு நீக்கினீங்களா? அந்த பொம்பளையை கச்சை விட்டு நீக்கினீங்களா? இன்றைக்கி இந்த அம்மா சொல்லிட்டு போத, யார் கைவிட்டான்னா அக்கா இல்லை தங்கச்சியா இல்லை பொண்டாட்டியாக கூட அக்காவா தங்கச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொல்லுகின்ற அந்த சிந்தனை எப்படி வந்துச்சு? அந்த இழிவான சிந்தனை எப்படி வந்துச்சு? அதாவது இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 60-70 வருஷம் அவரோடைய குடும்பம் நடத்தி விட்டு கூட அவருடைய பேரை கூட சொல்லாமல் செத்து போன எத்தனையோ தமிழ் பெரும் மூதாட்டிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மாதிரியான மூதாட்டிகள் வாழ்ந்த தமிழர்களினுடைய பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாத்து வாழ்ந்தவர்களின் மத்தியில் தான் இது மாதிரி ஊதாரிகளும் அலைகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். அந்த வருத்தத்தை தான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணால் ஒருவேளை விஜய் அவர்களோடு சேர்த்து நீங்கள் பார்த்துருவீங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி இந்த சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய குப்பை. அதற்கென்று அரசியல் நோக்கங்கள் எதுவும் இல்லை. பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்க வேண்டிய எந்த சித்தாந்தமும் அது கொண்டிருக்க வேண்டியதில்லை. அதே போல் அதாவது இவெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர் ஆகி ஓரளவுக்கு கொடியை பிடிச்சி உழைச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவு மாவட்ட செயலாளர் ஆகி அவன் வந்து சம்பாரித்தான். இவன் மாவட்ட செயலாளர் ஆன உடனேயுமே அங்கங்கே காசை பிடிங்க அவனுக்கு காசு தரேன். இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு சர்மிளான்னு நினைக்கிறேன், மதுரையை சேர்ந்த சர்மிளா தங்கப்பாண்டிக்கிட்ட காசை கொடுத்துட்டு தொங்கிக்கிட்டு தெரியுது. எங்கள் அம்மா சாகாட்டினாலும் பரவாயில்லைங்க, நான் செத்துருவேங்க அப்படிங்குது. அப்படிங்கிற அந்த இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? இதில் ஒரு அம்மா சவுதி அரேபியாவிலேருந்து பார்த்த அரசு வேலையை விட்டுட்டு தளபதிக்காக களமிறங்கும் பெண்ணுன்னு ஒரு டைட்டில். உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய கோபம், மிகப்பெரிய என்ன சொல்கிறது, இந்த ஊடகங்களில் நினச்சி நம்மளுக்கு மிகப்பெரிய என்ன கொள்ளவெறி ஆகுதுங்க. இதெல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு செய்தின்னு, ஒரு கேவலங்கட்ட செய்தின்னு இதை கொண்டுட்டு வந்து எனக்கு புரிச்சனை விட விஜயை தான் பிடிக்குன்னா நீ நேராக அந்த அது மாதிரி பேசினவங்களை ஒன்று அவன் ஆக்ஷன் எடுத்துருக்கணும், இல்லாட்டா அவன் புருஷன் கொண்டு புதைச்சிருக்கணும். இது ரெண்டுமே நடக்காமல் இதை ரசித்து கொண்டு நான் சொல்லையா ஆலமரத்தில் ஒரு குடிகாரம் படுத்திருந்தான், அடுத்து புளிய மரத்தில் படுத்திருந்தான், அப்புறம் வந்து வீட்டில் படுத்தானே. அதே போல் இந்த சமுதாயத்தை யார் வேண்டாலும் விரும்புகிறேன் என்று பொது தளத்தில் சொல்லலாம், சொல்லிவிட்டு சிலாகித்து சிரிக்கலாம். அது வந்து அசிங்கமாக பார்க்கப்படாது என்ற உளவியலை இவங்க செட் பண்ணுறாங்க. யாருக்கு வேணாலும் பொண்டாட்டியாக இருப்பேன் என்று பொது வழியில் சொல்லலாம். அப்படி சொல்லுவது வந்து தவறாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்கு உதாரணமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இப்படியெல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு காமன் ரெஃபரன்ஸை சொல்லுவதற்காக இந்த சீரழிவுகளை செய்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். உண்மையிலேயே தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சி. தமிழரினுடைய சமூக அரசியல் பண்பாட்டு கலாச்சாரத்திற்கு எதிரான சீரழிவு யுக்திகளை கொண்டு வந்து தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்களை அளிப்பதற்கான வேலையை செய்கின்ற ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் நிறைய கட்சி, எல்லா கட்சியுமே இருக்கு. அதில் முதன்மையான ஒரு கட்சியாக இன்றைய சூழலில் பார்க்கப்பட வேண்டியது தமிழக வெற்றி கழகம். உறுதியாக இந்த சமூக குப்பையை அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.